Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கங்குவால நான் அடிச்சு சொல்லுவேன், சூர்யா சார் இது வரைக்கும் நடித்த படத்திலேயே அவருடைய பெஸ்ட் இன்ட்ரோ இந்த படம் தான். அதனால் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். க்ரியேட் ஆகி அந்த ஆக்ஷன் பிளாக் வரும், ஒரு 5 minutes வரும். ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் அது வந்து கண்டிப்பாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன்னா அதை சொல்லுவேன் நான். சூர்யா சாரோட இன்ட்ரோ 3மே கங்குவால ரொம்ப அற்புதமாக வந்தது. வி ஆர் ஆல் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆக்சுவலாக. ஃபினிஷ் ஆகும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸில் தான் முடியும். இந்த படம் கங்குவாங்க சூர்யா சார் வந்தனால தான் கங்குவாவே, இல்லைனா எனக்கு தெரிஞ்ச சிவா வந்து வேற ஒரு ஆக்டர் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. கங்குவனா அவர் தெரியணும், ஃப்ரான்சிஸாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவ்வளோ உழைப்பு பண்ணுறாரு. இந்த கங்குவன் அப்படின்னா யூனிக்காக எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இவர் மாதிரி யார் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் வரணுங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கிறாரு. அதுதான் வந்து ஃப்ரான்சிஸ் கேரக்டராக ஒரு கோவாவில் ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டராக வைப்ரண்ட்டான ஒரு கலர்ஸில் வர்றாரு. அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக கங்குவன்கிற ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தலைவன் அப்படின்னு நம்ம ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கும் போது அதை நம்ம பார்த்தாலே வந்துடணும். அதுக்கு தனியாக சீன் எல்லாம் வச்சு அவர் தலைவன் சொல்லக்கூடாது. அவர் பார்த்தாலே ஒரு தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அது கங்குவால சூர்யா சார் பார்த்தோன்னா பெருமாச்சி தீவுக்கு இவர் தான் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு வந்துடுது. சூர்யா சார் வந்து இந்த படம் ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவர் எடுக்கும்போதே சொல்லிக்கிட்டே இருப்பார். அஜித் சாரோட கேரியரில் முக்கியமான படங்களில் வீரம் இருக்குது, வேதாளம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. கார்த்திக் சாரோட முக்கியமான படங்களில் சிறுத்தை இருக்குது. ஸோ இப்போது கண்டிப்பாக சூர்யா சாரோட கேரியரில் கண்டிப்பாக கங்குவா இருக்கும்னு நான் ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சூர்யா சார் வந்து இதை எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க சார். ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு பெரிய க்ரூ வச்சு ஷூட் பண்றது அப்படின்னு நான் கேள்விப்பட்டது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா சார். சூர்யா சார் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக ஒரு ஆஸ் எ பர்சன் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆக்டராக வந்து எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் அவரோட. இவர் மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக அந்த படத்துக்கு தன்னாலான அனைத்து உழைப்பையும் கொடுக்கக்கூடிய அந்த படத்துக்கு அவ்வளோ உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோட ஒர்க் பண்ணுறது வந்து அந்த படத்துக்கு வந்து பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க ஹீரோ ஒருத்தங்க வந்து சரியாக இருந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். அவங்க ஒருத்தங்க மட்டும் கரெக்டாக செட் ஆகிட்டாங்கன்னா. கங்குவாக்கு சூர்யா சார் வந்தது வந்து இந்த படம் கங்குவாங்க சூர்யா சார் வந்தனால தான் கங்குவாவே, இல்லைனா எனக்கு தெரிஞ்ச சிவா வந்து வேற ஒரு ஆக்டர் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கணும், அந்த மேனல் லுக் இருக்கணும், தமிழ் நல்லா பேச வரணும், எல்லாமே நான் சொல்கிறது ஒரு ஆல் டுகெதர் இந்த அந்த பிலீவபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சூர்யா சார் வந்துட்டாரு. கங்குவா கதாபாத்திரத்துக்கு கங்குவன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து சூர்யா சார் தான் ஆப்ஷன். இது தாண்டி இன்னொருத்தர் நம்ம யோசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு தன்னை வந்து அந்த கேரக்டருக்குள்ளார அவர் வடிவமைச்சுக்கிட்டாரு. அந்த கதாபாத்திரம் சரியாக வரணும், கங்குவனா அவர் தெரியணும், ஃப்ரான்சிஸாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவ்வளோ உழைப்பு பண்ணுறாரு அவர். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எந்த படத்தோட ரெஃபரன்ஸும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, வேற எந்த ஆக்டரோட சாயலும் வந்துடக்கூடாது. இது புதுசாக இருக்கணும். இந்த கங்குவன் அப்படின்னா யூனிக்காக எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இவர் மாதிரி யார் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் வரணுங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கிறாரு. அதுக்கு வந்து காஸ்டியூம் ஆகட்டும், ஹேர்டு ஆகட்டும், ஒவ்வொரு ஆக்சசரிஸ் ஆகட்டும், ஒவ்வொன்றுக்கும் அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருக்குது. அதுதான் வந்து ஃப்ரான்சிஸ் கேரக்டராக ஒரு கோவாவில் ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டராக வைப்ரண்ட்டான ஒரு கலர்ஸில் வர்றாரு. அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக கங்குவன்கிற ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு என்னென்னா ஒரு தலைவன் அப்படின்னு நம்ம ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கும் போது அதை நம்ம பார்த்தாலே வந்துடணும். அதுக்கு தனியாக சீன் எல்லாம் வச்சு அவர் தலைவன் சொல்லக்கூடாது. அவர் பார்த்தாலே ஒரு தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அது கங்குவால சூர்யா சாரை பார்த்தோன்னா பெருமாச்சி தீவுக்கு இவர் தான் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு வந்துடுது. ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒத்துழைப்பு வந்து அன்பிலீவபிள் ஆக்சுவலாக. ஒரு டெக்னீஷியனுக்கு டிலைட் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லைட்டிங்கில் எடுத்தால் இந்த படம் இந்த டோனில் வரும்னு நம்ம வந்து பிளானிங்கில் பண்ணுறோம். அது எப்போ சாத்தியமாகுன்னா ஆக்டர்ஸோட கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். டெக்னீஷியனை நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம். பட் இந்த லைட்டிங்கில் இந்த மூடில் இந்த படம் எடுத்தால் இல்லை இந்த சீன் எடுத்தால் நமக்கு விஷுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சீனுக்கு இது வந்து நியாயம் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணும்போது அதுக்கு அவங்க அந்த டைமுக்கு வரணும், அந்த டைம் ரெடியாக இருக்கணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப டக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லா பண்ணும்போது ஒரு 1 ஹவரில் இந்த சீன் இந்த லைட்டிங்கில் பண்ணால் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணி அந்த லைட்டிங் கிடைக்கணும்னு நம்ம வந்து ப்ரே பண்ணி அது ப்ரிப்பேர் ஆகி இந்த ஆங்கிலெல்லாம் பண்ணிக்கலான்னு நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது சூர்யா சார் மாதிரி ஆக்டர் இருக்கும்போது என்ன சாத்தியமாகுதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ சாத்தியப்படுத்த முடியுது. ஏன்னா அவருக்கு நினைச்ச நேரத்துக்குள்ள ஆமாம், ஏன்னா அவர் ஏன்னா நல்லா தெரியும். இந்த படம் ஆரம்பத்தில் மேக்கப் ஃபஸ்ட் டைம் போடும்போது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆச்சு.
ஒரு டைம் அவர் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் 2 நாள் 3 நாள்ல அந்த அந்த பழக பழக என்ன பண்ணாலும் 2.5 ஹவர்ஸ் கீழே அந்த மேக்கப்பை முடிக்க முடியல. மேக்கப், காஸ்டியூம், இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அது கீழே அதை முடிக்கவே முடியல. அந்த 2.5 மணி நேரம் இருந்தால் மட்டுமே அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியும். நிறைய டாட்டூஸ் எல்லாம் கையிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சூர்யா சார் வந்து ஒரு விஷயம் மாறினா கூட கண்டுபிடிச்சிருவார். அவங்க டீம்கிட்ட சொல்லிடுவார். மேக்கப் டீம் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் எல்லாத்துட்டையும் எப்படி வேணுமோ அது அப்படியே இருக்கணும்னு அதுக்கு மெனக்கெடுவார். ஸோ அத்தனையும் முடிச்சுட்டு 6:30, 7க்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம நார்மலாக இப்போ வந்து சென்னையில் ஒரு வீட்டில் ஷூட்டிங்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு பெரிய இல்லை நம்ம பீச்சில் ஷூட் பண்ணுறோன்னா கால் ஷீட் போட்டால் போயிடலாம். பட் நம்ம பண்ண லொக்கேஷன் எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துலேருந்து டஃப் ட்ராவல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கேருந்து நம்ம 4 வீல் ஜீப்பில் போவோம் அல்லது நடந்து போவோம். 2 ஆப்ஷன் தான். வேறு வண்டியில் போகிறது 4 வீல் ஜீப் தான். அதில் ஏறி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி 3 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் நடக்கணும். இதுதான் பெரும்பாலான லொக்கேஷனில். தாய்லாண்டில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீல வந்து நம்ம அந்த ஸ்பீட் போட்டில் போகிறதுக்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா அடர்ந்த காடு, ஒரு பெரிய தீவு, இந்த மாதிரிலாம் காட்டுறோம். அது அங்கேயும் பிரச்சனைனா டூரிஸ்ட் இல்லாத, டூரிஸ்ட்டுகள் வந்து பயன்படுத்தாத அல்லது யாரும் பார்க்காத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குறப்ப அந்த இடத்த வந்து நம்ம லொக்கேஷன் இருக்கு. தாய்லாந்து மட்டும் ஒரு 15 நாள் கிட்ட பண்ணோம். ஏன்னா நம்ம தாய்லாண்டில் இவ்வளோ அழகான இடங்கள் இருக்குங்கிறதே எங்களுக்கு இந்த படத்தில் போகும்போது பெரிய ஐ ஓப்பனர். ஆக்சுவலாக அவ்வளவு அற்புதமான இடங்கள் தாய்லாண்டில் வந்து ஒரு பெரிய பெரிய ஃபால்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்கு. அப்படியே அதை பார்த்தாலே என்னடா இப்படி ஒரு இயற்கை இவ்வளோ அழகானதா அப்படிங்கிற மாதிரி அந்த அவ்வளோ இடங்கள் இருக்கு. பட் எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனைனா எடுத்துக்கிற நேரம், அந்த அந்த லொக்கேஷன் அடையிறதுக்கான நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டைம் எடுக்கும். அது சூர்யா சாரோட கோஆப்ரேஷனால சார் இந்த மாதிரி சார் இந்த 6:30க்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நானும் சிவாவும் இன்னைக்கு ஷூட்டிங் முடியும் போது ஈவினிங் சொன்னோம்னா அந்த டைம் ஷார்ப்பாக அவர் இருப்பார். சார் படம் பார்த்துட்டு என்ன ஒரு ஃபீட்பேக்கில் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? சூர்யா சார் வந்து இந்த படம் ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவர் எடுக்கும்போதே சொல்லிக்கிட்டே இருப்பார். எடுத்ததுக்கப்புறமா டப்பிங் சைட் ஆகட்டும், ஒவ்வொரு டைமே அவர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு என்ன நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். ஒவ்வொரு படம் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் ரொம்ப ஆத்மார்த்தமாக அதோட கனெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி படம் கங்குவாங்கிறது சூர்யா சாருக்கும், சிவாவுக்கும், எனக்கும், ஞானவேல் ராஜா சாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியன் ஆக்டருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ரிமார்க்கபிள் ஃபிலிமாக இருக்கும். அது சூர்யா சார் ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை, நான் வந்து மிலன் சார் வந்து ஒரு பெரிய ஒரு crocodile ஃபைட் ட்ரெய்லர்லாம் வருது இல்லையா, அந்த ஃபைட்டுக்கு ஒரு பெரிய செட் ஒன்று போட்டிருந்தார். அந்த செட்டை வந்து அவர் சூர்யா சார் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு, பயங்கரமாக மிரட்சி ஆகிட்டார். இப்படி ஒரு இடத்த எப்படி ஒரு ஆர்டர் உருவாக்குனாரு அப்படின்னு ரொம்ப மிரட்சி ஆகிட்டார். அதை வந்து அவர் நினச்சிட்டு ஆர்டர் தனியாக கூப்பிட்டு மிலன் சூப்பராக பண்ணிங்க மிலன் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அவர் அதை பண்ணலை. அதே இடத்துல எல்லா யூனிட்டையும் கூப்பிட்டு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு செட்டை உருவாக்குன மிலன் சாருக்கு நம்ம கிளாம்ப் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் கிளாப் பண்ண வச்சு அப்ரிஷியேட் பண்ணார். அப்போது டெக்னீஷியனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்குது. நம்ம பண்ண ஒர்க்கை வந்து இவ்வளவு ஏற்றுக்கிட்டு வெளிப்படையாக பாராட்டும் போது அந்த இடத்துல நம்ம பெரிய உணர்வலையால் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். மக்கள் படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறது அடுத்த கட்டம், அது ஸ்க்ரீனுக்கு வரும்போது. பட் நம்ம ஆன் த ஸ்பாட் நமக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் வந்து நம்மளை ரொம்ப ஊக்கப்படுத்தும். அது சுரேஷ் எனக்கு பண்ணுறதாகட்டும், மிலனுக்கு பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் அவருடைய ஒரு சின்ன குட்டி பையன் நடிச்சிருக்கான் இல்லையா, அவன்லாம் ஒவ்வொரு டைமும் நல்லா செய்யும். அந்த பையன் பேர் அந்த பையன் ரொம்ப அற்புதமான ஆக்டர். அவன் ரொம்ப பிரமாதமான டேலண்ட்டு அந்த தம்பிக்கு. அவன் ஒவ்வொரு டைமும் பண்ணும்போதும் சுரேஷ் வந்து அப்படி பாராட்டுவார் அந்த சின்ன பையனை. இப்போ பெரும்பாலும் பெரிய ஹீரோட படம் வருது அப்படின்னா 3 பாயிண்ட் ரொம்ப நான் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ்டையும் இந்த இது கேட்டுருவேன். சரினா அந்த 3 ஹை பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒன்று அந்த ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீன், இன்னொன்று அந்த இன்டர்வல் பாயிண்ட், இன்னொன்று கிளைமேக்ஸோ ப்ரீ கிளைமேக்ஸோ. இந்த 3மே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் அமைஞ்சிருச்சுனாலே ஐ திங்க் அந்த படம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். இந்த 3 எப்படி வந்திருக்கு சார்? கங்குவால நான் அடிச்சு சொல்லுவேன், சூர்யா சார் இது வரைக்கும் நடித்த படத்திலேயே அவருடைய பெஸ்ட் இன்ட்ரோ இந்த படம் தான். அதனால வந்து கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும். ஓகே, அவர் நடித்த இல்லை எவ்வளவோ அவர் எக்ஸ்ட்ரானரியான படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு இன்ட்ரோ வந்து சாருக்கு வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு தாண்டி அடுத்து வர டைரக்டர்ஸ் பண்ணலாம், அது வேற. பட் இந்த கங்குவால ஒரு இன்ட்ரோ சீன் வந்து அப்படி ஒரு ஹீரோ எலிவேஷன் இருக்கும், ரீசன் கரெக்டாக இருக்கும். ஹீரோ இந்த இடத்துல கங்குவா வரணும் அப்படிங்கிற மூடு வந்து ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிரும். எப்போ வருவார் அப்படிங்கிற கிரியேட் ஆகி அந்த ஆக்ஷன் பிளாக் ஒரு 5 மினிட்ஸ் வரும்.
ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் அது. அது வந்து கண்டிப்பாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன்னா அதை சொல்லுவேன் நான். சூர்யா சாரோட இன்ட்ரோ, அது இன்ட்ரோல் பிளாக் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் தான். அது வந்து ஒரு சிவா படங்கள்லேயே இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்ப ஹை பாயிண்டாக தான் இருக்கும். சிவாவோட எல்லா படத்துலையும் இன்ட்ரோல் பிளாக், வீரம் ஃபைட் ஆகட்டும், வேதாளம் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும், விஸ்வாசம் ஆகட்டும், எல்லா இன்ட்ரோலுமே ஒரு ஆக்ஷன் பிளாக்ல தான் சிவாவோட படங்களில் இருக்கும். இதுலேயும் இருக்கு. பட் அது நடக்கிற சூழலும் அதில் ஹீரோவாக அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அற்புதமாக வந்திருக்கு. அது இருக்கும். கிளைமேக்ஸு ஆக்ஷன் பிளாக் தான், ஆனால் எமோஷனான ஆக்ஷன் பிளாக் அது. அது வந்து பயங்கர எமோஷனான ஒரு ஆக்ஷன் பிளாக் அது. அது வந்து எமோஷனு அதை கேரி ஓவர் பண்ணி அதில் ஒரு 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 ஆக்ஷன் நடக்கும்போது அது சூர்யா சார் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க ஆக்சுவலாக. அது ரொம்ப நம்ம ஒரு மாதிரி ரொம்ப நம்ம அதில் பாண்ட் ஆயிடுவோம். அது அப்படி கனெக்ட் ஆகி அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். மூணுமே கங்குவால ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. we are all full satisfied ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து இந்த ஒரு படத்துலேயே 2 எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக சூர்யா சார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்திப்பாங்களா, சந்திக்க முடியுமா? இப்போ ரிலீஸ் ட்ரெயிலர் வந்துச்சுல்ல, அது உங்களுக்கு கனெக்ட் பாயிண்ட் இருந்துச்சுல்ல. ஆமாம், 2 உலகத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரிலீஸ் ட்ரெயிலர் இருந்துச்சுல்ல. 2 நாளில் படம் வரப்போகுது. அது நீங்கள் தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். பட் என்னென்னா ஒரு 2 உலகத்தை வந்து ஒரு அழகாக கோர்வை பண்ணதை வந்து சிவாவுடைய டேலண்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பீரியட் சைஃபை அப்படி பல ஜானருக்குள்ள ஃபிட் பண்ணலாமா சார்? இப்போ கரண்ட்டில் நடக்கிற ஒரு கதையும் பீரியட் இதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணி எமோஷன் அவங்களுக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன் அவங்களுக்குள்ள ஏற்படுது அப்படிங்கிறது தான் படத்துடைய சஸ்பென்ஸ். அதை நீங்கள் கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? 2 சூர்யாவும் நல்லவரா சார்? நல்லவர் தான். ஓகே, அவரும் ஹீரோ தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அதுக்குள்ள ஃபேன் தியரிஸ்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெய்லரோட எண்டில் ஒரே ஒரு பல்லு மட்டும் தெரியுது சார், சிரிக்கிற பல்லு. அந்த பல்லை வச்சு ஒரு வேலை இருக்குமோ அது வந்து கார்த்தி சாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்த்தி சார் தான் படத்தோட மெயின் வில்லன், பார்ட் 2ல அவர் வர போறாரு. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாருன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களை மாதிரி நானும் சந்தோஷமா அதை வந்து சூப்பர் இல்லை, நானும் காட்சியில் ஒர்க் பண்ணதில்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அது நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கா சார்? இருக்கு, கண்டிப்பா இருக்கும். படம் ஃபினிஷ் ஆகும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ்ல தான் முடியும். சூப்பர். ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அதுலயும் நிறைய விஷயங்கள் பெருசா ரிவீல் பண்ற ஒரு 1.5 நிமிஷம் தான் இருந்தது. ஓகே, இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவா கிடைச்சிது. நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு கங்குவா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? கங்குவா படம் வந்து ஒரு மேக்கிங்காகவே எனக்கு பெரிய ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இந்த படம் வந்து மக்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு புதிய உலகத்துக்குள்ளார நம்ம போகிறோம். அதுதான் இந்த படத்தில் மெயினாக நம்ம கங்குவா படத்தில் வந்து ஒரு யூஎஸ்பியாக என்ன இருக்குன்னா, ஒரு கற்பனை உலகத்தை சிவா உருவாக்கியிருக்காரு. அது நாங்கள் அதில் பயணப்பட்டுட்டோம். மக்கள் அதில் பயணிக்கிறோங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அது மக்களுக்கு எங்கள் பயணம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நிறைய இடத்துல ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஆடியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறத கங்காவை பற்றி என்னுடைய ஒப்பீனியனாக சொல்லலாம். சூப்பர் சார். ஐ திங்க் ஆல் டுகெதர் உங்களுக்கே ஒரு புதுசாக அன்லேர்ன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது. உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? உண்மைதான். ஆக்சுவலாக கங்குவாங்கிறது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு 24வது படம் எனக்கு இது. நான் இது ஒரு முதல் படமாக பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீபர்த் மாதிரி நான் நினைக்கிறேன் வைங்களேன். ஃபேக்டாக சொல்லணும் என்னென்னா, நமக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி படித்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம நிறைய படங்கள் உலக படங்கள் பார்க்குறோம். நிறைய நம்ம ஊர்லேயே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுற படங்கள், நல்ல சினிமாட்டோகிராஃபி, நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற சினிமாட்டோகிராஃபி உள்ள படங்கள் நிறைய பார்க்குறோம். பட் நமக்கு அந்த மாதிரியான கதைக்களம், அந்த மாதிரியான சூழல், அந்த மாதிரியான விஷயங்கள் அமையணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது சில சமயம் அமையும், சில சமயம் அமையாது. பட் எனக்கு இந்த ஜேர்னி இருக்குல்ல, கங்குவா ஜேர்னிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு என்ன சொல்கிறது ஃபீலாகவே எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நான் வந்து எதை நோக்கி நம்ம வந்து அடுத்து நம்ம பயணிக்கணும், என்ன மாதிரியான படங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஜேர்னி இது. நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், கற்றுக்குறோம். அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு கதை நமக்கு அமையணும். ஸோ நான் பண்ண படங்கள்லாம் நான் பிடிச்சி தான் பண்ணேன். எந்த படம் பிடிக்காத படங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்துக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ, அந்த படத்துக்கு என்ன நம்மளால்
கான்ட்ரிபியூட் பண்ணமோ அது எல்லாமே பண்ணோம். அது ரொம்ப திருப்தியான படங்கள் தான். பட் சினிமோகிராஃபராக ஒரு எக்ஸலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கதை அமையணும். அது கங்குவால் அமைஞ்சுது. எங்க போய் நம்ம ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல மெயினாக. இன்னொன்று மாரடமல்லின்னு சொல்லிட்டு ராஜமுந்திரி பக்கத்தில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு. மாரடமல்லிங்கிறது தாய்லாண்டில் பண்ணோம். 3 இடம் தான் ஃபாரஸ்ட் பண்ணோம். ஒவ்வொரு சீனுக்கு நம்ம வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து நம்ம தாய்லாண்டில் கொஞ்சம் கிடைச்சிது. அப்புறம் நம்ம வந்து நிறைய தாய்லாண்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ க்ரௌடை கூட்டு போக முடியாது. 1000-2000 பேர் நம்ம துணை நடிகர்கள் வேணுங்கும் போது நம்ம இங்கே தான் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து கொடைக்கானலில் வந்து நாங்கள் கொடைக்கானலில் உங்களுக்கு என்ன ஜென்ரலாக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஃபீல் ஆகும். பட் அது இல்லை. கொடைக்கானலில் நம்ம அதுக்காக ரொம்ப லொக்கேஷன் இருக்கு, நிறைய பண்ணணும். எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக. கொடைக்கானல் ஏரியா வந்து கொடைக்கானல் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரானரியான லொகேஷன்லாம் இருக்கு. நாங்கள் லொகேஷன் ரெக்கிக்கு போகும்போது நம்ம டூரிஸ்டாக கொடைக்கானல் போயிருக்கோம், ஷூட்டிங் போயிருக்கோம். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு சாங் ஷூட்டிங் போகும்போதோ அல்லது ஒரு கதையை போகும்போது அந்த என்ன சொல்ல அந்த ஆம்பியன்ஸ்ல ஒரு நல்ல அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் பார்ப்போமே தவிர இந்த மாதிரியான இடங்கள் கொடைக்கானல் இருக்குங்கிறது எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலா. சாரோடைய அந்த லோ டைம்ஸ் சார் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஏன்னா இப்போ இந்த படம் வந்து ஒரு பக்கம் வந்து சூப்பர் எக்ஸைட்மெண்ட். நான் சாரை மீட் பண்ணும்போது சார் கேட்டிருந்தேன், பட் நீங்க ஃப்ரெண்டா பார்க்கும்பொழுது அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட், புது உலகம் நிறைய இருந்தா கூட சிறுத்தை சிவா சாருடைய ஜானரே இது இல்லையே. எப்படி சார் வந்து இதை புல் ஆஃப் பண்ண போறாங்க, பண்ண முடியுமா? அண்ட் இதுக்கு முன்னாடி அண்ணாத்த அதோடைய ரெஸ்பான்சஸ் வச்சு அதோடைய தாக்கம் இந்த படத்து மேல வந்து ஒரு எதிர்பார்ப்புல வந்து கிரியேட் ஆகுதுன்னும் போது அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு சார்? அந்த லோ டைம்ஸாக இருக்கட்டும், இல்லை அது வேற அந்த நம்ம நினைச்ச மாதிரி ஆடியன்ஸை ஒரு படத்தை ரிசீவ் பண்ணிக்கல அப்படிங்கும்பொழுது நீங்க ஃப்ரெண்டா பார்க்கும்பொழுது சொல்லுங்க சார். நான் மிகப்பெரிய வன்முறையா நினைக்கிறது என்ன தெரியுமா? இவர்னால் இதை தான் பண்ண முடியும்னு நினைக்கிறது தான். அதுதான் மிகப்பெரிய வன்முறை எனக்கு தெரிஞ்சு. கொல்றதோ குத்துறதோ வெட்டுறதோ எல்லாம் இல்லை. இவர் இதை தான் பண்ணுவார், இவர்னால இது மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒருத்தர் மேலே நம்ம ஒரு மதிப்பீடு வைக்கிறோம்ல, அதுதான் வன்முறை. என் மேலே வைக்கலாம், உங்கள் மேலே வைக்கலாம், யார் மேலே வேணாலும் வைக்கலாம். எல்லாத்தினாலையும் எல்லாரும் செய்ய முடியும், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. இப்போ நான் நீங்கள் கேம்பெயினிங் பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்து உங்களோட ஆம்பிஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். கேம்பெயினிங் பண்ணால் நீ கேம்பெயினிங் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி தான் சிவா. இந்த மாதிரி நான் வந்து உங்களை சொல்ல, நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இவர் வந்து கமர்ஷியல் படம் தான் பண்ணுவார், அல்லது இவர் இப்படித்தான் பண்ணுவார், இவரால் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா? அது வந்து யாருக்குமே பண்ணக்கூடாது. சிவாக்கு இல்லை, எந்த டைரக்டருக்கும். டைரக்டர் விடுங்க, சினிமான்னு விடுங்க, எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுடைய மதிப்பீட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட டேலண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களோட சுதந்திரம் தானே அது. இப்போ நான் என்ன பண்ணாங்க என்னோட சுதந்திரம் தானே. சிவாவுக்கு வந்து விசுவாசம் மாதிரி படம் பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, பண்ணுறாரு. கங்குவா மாதிரி படம்னு ஆசைப்படுறாரு, கங்குவா பண்ணுறாரு. அதுதான விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க போகிறோம். அஜித் சாரோட கேரியரில் முக்கியமான படங்களில் வீரம் இருக்குது, வேதாளம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. கார்த்திக் சாரோட முக்கியமான படங்களில் சிறுத்தை இருக்குது, கோபிச்சந்த் சாரோட முக்கியமான படங்களில் சௌரியம் இருக்குது. ஸோ இப்போது கண்டிப்பாக சூர்யா சாரோட கேரியரில் கண்டிப்பாக கங்குவா இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய ஜானர்லேருந்து இன்னொரு ஜானர் ட்ரை பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கணும், பரவாயில்லடா சிவா வந்து இப்படியெல்லாம் படம் பண்ணி நம்ம பண்ணார், இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறாரு, அந்த ஆங்கிள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கலாம், அல்லது எதிர்பார்ப்போடு பார்க்கலாம், அல்லது கேள்வியாக பார்க்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இவன் எப்படி இதை பண்ணலான்னு கேட்டால் தப்பு அது. அண்ட் இந்த படம் வந்து தமிழில் நிறைய மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ தமிழ் படம் ஒரு 3D படம் வரப்போகுது அப்படிங்கும்போது ஐ திங்க் எந்திரனுக்கு அப்புறமா ஒரு கேப்பில் வருதுன்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. ஓகே, எப்படி இருக்க போகுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஏற்கனவே புது வேர்ல்டு. எந்தெந்த வகையிலலாம் கங்குவை புதுமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சிவா டீமாக உட்காந்து எல்லாருமே பேசணும். அதில் ஒரு விஷயம் தான் என்னென்னா 3Dயில் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்ட். நம்ம 3Dலேயே ஷூட் பண்ணிடலாங்கிற பிளானில் தான் முதல்ல நாங்கள் வந்து அதுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 3D விஷயமா இருந்த ஆர்டிக்கல் படித்தோம், வீடியோஸ் பார்த்தோம். கடைசியாக தமிழில் வந்து 3Dயில் டைரெக்டாக ஷூட் பண்ணி வந்த படம் 2.0. ஸோ அந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துச்சு 3Dயோட இது. அப்போ வந்து நான் வந்து நீரவ் ஷா கேமராமேன் இருக்கால, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி, ஏன்னா அவர் தான் நம்ம இதில் கடைசியாக 3Dயில் ஷூட் பண்ண டிஓபினா அவர் தான். ஸோ அவர்கிட்ட நான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரி சேலஞ்ச் இருக்கும், என்னென்ன அவர் தான் 3Dயில் ஷூட் பண்ணுற மாதிரி அற்புதம் எதுவுமே கிடையாது. எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே வந்து 3Dயில் ஷூட் பண்ணது தான் எனக்கு ஹை பாயிண்ட்டை கொடுத்துச்சு. அது ஒரு பெரிய அனுபவம்னு ரொம்ப அதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னார்.
பட் அவர் ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது 3D வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ என்ன பண்ணோம்னா சீன்ஸு நிறைய மேக்ஸிமம் சீன்ஸ் எல்லாம் 3Dயில் தான் ஷூட் பண்ணோம். பட் ஆக்ஷன் பிளாக் மட்டும் 2Dயில் ஷூட் பண்ணி 3Dயை கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா மல்டி ஆங்கிள் வைக்கிறதுக்கும் டைம் என்ன சொல்கிறது, லாஜிஸ்டிக்கில் ஒவ்வொரு ஷாட்டுக்காகிற டைமு இது எல்லாமே வந்து ஆக்ஷன் பிளாக்ல 2Dயில் பண்ணி கன்வர்ஷன் பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். பட் 3Dயில் கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் சிவா எல்லாம் பேசும்போது நமக்கு என்னென்னா இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்குது. சீன்ஸ் அந்த சீன்ஸ்லேயே கூட நிறைய மூமெண்ட்டாக இருக்குது, ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 3D கேமராவை நம்ம எம்ப்ளாய் பண்ணும்போது இது வந்து சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்ம 3Dயில் பண்ண வேணாம், 2Dயில் பண்ணிட்டு 3Dயில் கன்வர்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். ஸோ அப்போ வரும்போது என்ன கன்வர்ஷன் யார் பண்ணுறா, எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணும்போது அப்போ கரெக்டாக அந்த சமயம் பார்த்து விக்ராந்த் ரோனான்னு ஒரு கன்னட படம் வந்துருந்துச்சு, சுதீப் சார் நடித்த ஒரு படம். அது வந்து 3Dயில் கன்வெர்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நானும் சிவாலாம் போயிட்டு இங்கே பலாசா தியேட்டரில் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த 3D ஃபீல். ஸோ இது என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு போது அந்த டீம் கிட்ட பேசி அது யார் 3D பண்ணா அப்படி ஒவ்வொரு நம்ம அது விஷயமா நிறைய விஷயங்கள் பேசும்போது 2D to 3D கன்வர்ஷனில் நம்ம பல விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து 3D டீமை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நாம் என்ன பிளான் பண்ணோம்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து கொரியோகிராஃபி பண்ணும்போது சிவா என்ன பண்ணாப்லன்னா 3Dயில் இந்த விஷயங்கள் ஆடியன்ஸ் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷார்ட் டிவிஷனில் வந்து நம்ம அதை எம்ப்ளாய் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஆல் டுகெதர் ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் தரதுக்கான கதை தான் நமக்கு மெயினாக என்னென்னா நிறைய ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் பண்ணுறோம், பெரிய அழகான ஐலாண்டில் பண்ணுறோம், ஒரு டென்ஸான ஒரு என்ன சொல்கிறது ஒரு குகையில் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் வேரியேஷன் டெப்த்து நிறைய 3Dயோடைய மிகப்பெரிய ஹைப் என்ன டெப்த் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ எங்களுக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட் ஏற்பட்டுச்சோ அதே எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸுக்கு வரும் நம்புகிறோம். சூப்பர் சார். சார் இந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தெலுங்கு ப்ரொமோஷன்ஸ்ல வந்து ராஜமௌலி சார் வந்து டீம் பத்தி அவ்வளோ இதுவா சார் பேசுறாங்க. ஐ திங்க் சூர்யா சார் ராஜமௌலி சாருடைய பாண்டிங் பார்க்கும் பொழுதே வந்து அவ்வளோ அதாவது பொதுவா இங்க வந்து ஒரு எங்கன்னுமே ஒரு கம்பேரிசன் அப்படின்னு ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன் இல்ல சார், பாகுபலி மாதிரி இருக்குமா அப்படி. ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ராஜமௌலி சாரே வந்து பேசும்பொழுது. ராஜமௌலி சார் வந்து நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அமைஞ்சது வந்து நமக்கெல்லாம் கிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக. ஏன்னா நாம் எல்லாரும் என்ன நினச்சோன்னா ராஜமௌலி சார் வந்து ஒரு தெலுங்கு சினிமாவை குளோபலாக கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துடைய இது. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட்டை எல்லா லாங்குவேஜும் கொண்டு போக முடியுங்கிற ஒரு சூழல் உண்டாக்குனது. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த ஸ்டேஜில் இதுக்கான இன்ஸ்பிரேஷனே சூர்யா சார் தான் அப்படின்ட்டார். ஏன்னா கஜினி படம் வந்து தெலுங்கில் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்போ வந்து நான் வந்து எப்படி அவ்வளோ ஹிட் ஆகுதுன்னு பார்த்தா சூர்யா சார் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் வந்து எல்லா ஊருக்கும் ஆந்திராவில் போயிட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணார். ஸோ பண்ணும்போது எப்படி ஒரு ஆக்டர் வந்து இவ்வளோ ஒரு கண்டென்ட் கரெக்டாக இருந்து ஒரு ஆக்டர் கரெக்டாக அதுக்காக உழைச்சா எல்லா மக்களையும் கனெக்ட் பண்ணுதுங்கிற ஐடியாவே எனக்கு அங்கே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து அதை பற்றி பெரிய ரிசர்ச்சே பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணேன், நம்மளும் கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா மக்களையும் இப்போ ரீச் பண்ணலாங்கிறதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் சென்னை வந்தேன், மும்பை போனேன், பெங்களூர் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சு தான் அந்த கண்டென்ட்டை வந்து ஒய்டர் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ண வச்சேன். அதுக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணது சூர்யா சார்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த மேடையிலே வந்து ராஜமௌலி சாருடைய படத்துல சூர்யா சார் நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத பத்தியும் வந்து பேசிட்டாங்க. ப்ராஜெக்ட் 2-3 டைம் மீட்டிங் நடந்திருக்கு. அது சூர்யா சார் என்ன வருத்தப்பட்டாருன்னா அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சொன்னார். அவர் என்னன்னாரு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சூர்யா சாரோட ஒர்க் பண்ற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை. சரி மியூச்சுவலா ஹியூஜ் ரெஸ்பெக்ட் 2 பேருக்கு இருந்துச்சு. அதை நம்ம கூட இருந்து பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சூப்பர் சார். ஐ திங்க் இன்னும் 2 நாட்கள்ல திரையில வந்து நாங்க அந்த விஷுவலா ஒரு ட்ரீட்டை வந்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். டீம்ல இருந்து நீங்க படத்தை பத்தி பேசும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கூடுதல் அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் சார். எங்க சைட்ல இருந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.